வணக்கம். நீங்கள் இந்த நாட்டை பற்றி அறிந்து கொண்டுள்ளீர்களா? ஒரு நாட்டில் 6800 தீவுகள் இருக்கின்றன. உலகின் மிக வேகமாக வளர்ந்த தொழில்நுட்ப நாடுகளில் ஒன்றாக இது உள்ளது. ஒரு நாட்டில் 100க்கும் மேற்பட்ட செயற்கை தீவுகள் உள்ளன. இந்த நாடு வேறு எதுவும் இல்லை. இது ஜப்பான். இன்று ஜப்பான் பற்றி நீங்கள் தெரியாமல் போகக்கூடிய சில ஆச்சரியமான தகவல்களை பார்க்கலாம். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். ஜப்பான் என்பது தீவுகளாலான நாடு. முக்கியமான 4 பெரிய தீவுகள். 1 ஹொக்கைடோ, 2 ஹொன்ஷு, இது மிகப்பெரிய தீவு, இதில் டோக்கியோ உள்ளது. 3 ஷிகோகு, 4 கியூஷு. இவை மட்டுமல்ல, ஜப்பானில் 6100க்கும் அதிகமான தீவுகள் உள்ளன. ஜப்பான் உலகின் 10 பெரிய நாடுகளுள் ஒன்று மக்கள் தொகையில். ஜப்பானில் 125 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். மிகப்பெரிய நகரங்கள்: 1 டோக்கியோ, உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம். 2 ஒசாகா, 3 யோகோஹாமா, 4 நாகோயா நகரங்கள். ஜப்பானில் வியப்பான விஷயம், டோக்கியோவில் மட்டும் 38 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். இது முழு கனடா நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகம். ஜப்பானின் வரலாற்று சுவாரஸ்யங்கள்: ஜப்பான் பண்டைய சமுராய் வீரர்கள் மற்றும் சோகுன்கள் கொண்ட நாடு. ஜப்பானிய சமுராய்கள் உலகில் மிகப்பெரிய போர் வீரர்கள். இங்கு சோகுனேட் என்ற தனி ஆட்சி முறை 700 ஆண்டுகளாக இருந்தது. ஆச்சரியமான உண்மை, இன்றும் சில சமுராய் குடும்பங்கள் ஜப்பானில் வாழ்கிறார்கள். ஜப்பானின் புல்லட் ரயில் ஷின்கான்சென் உலகின் மிக வேகமான ரயில். அதிகபட்சம் 600 கிலோமீட்டர் மணிக்கு செல்லும் தொழில்நுட்பம். இவை நிலநடுக்கத்திலும் பாதுகாப்பாக இயங்கும். இந்த புல்லட் ரயில் ஒரு வருடத்திலும் ஒரு வினாடி கூட தாமதமாவது இல்லை. ஜப்பானின் உணவுகள் உலக புகழ் பெற்றவை. சூஷி, ராமேன், டெம்புரா போன்ற உணவுகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஜப்பானிய மக்கள் உணவை சாப்பிடுவதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. சாப்பிடும்போது ஒலியை விட்டால் அது நல்ல மரியாதையாக கருதப்படும். ஜப்பான் உலகின் மிக நீண்ட ஆயுள் கொண்ட நாடாக இருக்கிறது. சராசரி ஆயுள்: ஆண்கள் 81 ஆண்டுகள், பெண்கள் 87 ஆண்டுகள். ஜப்பானியர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு காரணங்கள் பல. அவர்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். தினமும் யோகா மற்றும் தியானம் செய்கிறார்கள். மிகவும் சீரான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், ஜப்பானில் 100 வயதுக்கு மேல் வாழும் 80,000க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். ஜப்பான் உலகின் தொழில்நுட்பத் துறையில் முன்னோடி. ஜப்பான் மிக அதிகமான ரோபோக்களை பயன்படுத்தும் நாடாகும். டொயோட்டா, ஹோண்டா, சோனி, நிஷான் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் இங்குள்ளன. அசிமோ, பெப்பர், சோனி, எயிபோ போன்ற ரோபோக்கள் ஜப்பானில் உருவாக்கப்பட்டன. ஜப்பான் நிலநடுக்கங்கள் அதிகம் ஏற்படும் நாடுகளில் ஒன்று. ஒரு வருடத்தில் 1500 நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் தற்போதைய கட்டிடக்கலையின் வளர்ச்சியால் ஜப்பானிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள்.
ஜப்பானில் சில வியப்பூட்டும் விஷயங்கள் உள்ளன. ஏடிஎம் இரவு நேரத்தில் வேலை செய்யாது. மக்கள் தங்கள் வீட்டின் கதவை பூட்டவே மாட்டார்கள், ஏனெனில் குற்றங்கள் மிக குறைவு. ஜப்பானிய டைலட்டுகள் மிக நவீனமானவை, அவை முழுவதும் ஆட்டோமேட்டிக். ஒரு ஜப்பானியர் ஒரு வருடத்தில் சராசரியாக 100 புத்தகங்களை படிக்கிறார். ஜப்பான் ஒரு அற்புதமான நாடு. இந்த நாட்டின் கலாச்சாரம், வரலாறு, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மக்கள் வாழ்க்கை முறை அனைவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறது. உங்களுக்கு ஜப்பான் பற்றிய இந்த தகவல்கள் பிடித்ததா? கீழே உங்கள் கருத்தினை தெரிவியுங்கள். இந்த காணொளிகள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். ஜப்பான் பற்றிய மற்ற காணொளிகள் விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.